சாய் சுகலை அன்புடன் வரவேற்கிறது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எக்ஸாம் வந்து ரத்தாயிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் ஆச்சு. கிட்டத்தட்ட காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்த போராட்டம். கிட்டத்தட்ட எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வலுக்கட்டாயமாக அந்த இடத்துல இருந்தனால தமிழ்நாடு முழுக்க ரத்து பண்ணாங்க. இல்லாட்டி சென்னையில் மட்டும் ரத்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து சமமான நியாயமாக இருந்திருக்காது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸால் மட்டும்தான் இந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. பரவாயில்ல, ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ராங்காக பேட்டி கொடுத்தீங்க. அதாவது நீங்கள் சொல்ல வர கண்டென்ட்டை வந்து கரெக்டாக சொன்னீங்க. இதனால் என்ன விளைவு ஏற்படும் என்னங்கிறத ரொம்ப கிளாரிட்டியாக சொன்னீங்க. விடாப்பிடியாக இருந்தீங்க. கரெக்டாக ஒவ்வொருத்தரும் அந்த போல்டாக பேசுகிறது. இப்போ லாஸ்ட் குரூப் 4ல் உங்களுக்கு தெரியும், அந்த கொஸ்டின் பேட்டர்ன்லாம் பார்த்து ஷாக்கிங் ஆகி அப்போ எப்படி அந்த ஒரு இது இருந்துச்சோ அதே மாதிரி அந்த வேகமும் அந்த துணிச்சலான உங்களோட பேச்சு தான் இந்த எக்ஸாமுக்கு ரத்தானது. அதேமாதிரி நடராஜ் சாரும் வீடியோ கொடுத்தார். ஸ்பாட்டுக்கே அவர் வந்து வீடியோ கொடுத்தது. அப்புறம் நம்ம பழைய ஸ்டூடெண்ட் பிரியங்கா அவங்களும் காலைல வெள்ளனா ஃபோன் போட்டு வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன செய்யணும்னு கேட்டாங்க. நம்ம ஒரு சில வழிமுறைகள் சொன்னோம். அதாவதுப்பா இந்த மாதிரி தான் அங்கே பொதுவாக ப்ரெஸ்காரம் வந்திருப்பாங்க, எடுத்து சொல்லுங்கள், ஸ்ட்ராங்காக இருங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். ஏன்னா தப்புனா தப்பு தான். அது டெக்னிக்கல் எரர், அந்த எரர், இந்த 1000 சொல்லலாம். பட் என்னென்னா டிஎன்பிசியில் வந்து ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. அலட்சியங்கிறது கடந்த 2 வருஷம் 3 வருஷம் ரொம்ப அலட்சியமாயிருச்சு. ஒன்றும் இல்லை, பிஜிடிஆர்பின்னு ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. அந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க அழகாக ஒரு எக்ஸாமை நடத்தி ரிசல்ட்டு போட்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, அவங்க பேர் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, அவங்க வந்து மார்க் ஸ்கோர் பண்ணது எவ்வளவு, எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா, எல்லாத்தையும் குவாலிஃபைடா அன்குவாலிஃபைடா நீட்டாக கொடுத்துட்டாங்க. அழகாக போலீஸ் எக்ஸாமும் முன்னாடி இந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. அப்புறம் இப்போ ரீசெண்டாக எஸ்ஏ எக்ஸாம்லேயும் அப்படி கொடுக்கல, காமனாக நம்பரை கொடுத்து விட்டாங்க. பட் பிஜிடிஆர்பியில் பாருங்கள் இப்படி கொடுத்துட்டாங்க. இந்த ஒரு எக்ஸாம் வந்து இது மாதிரி அழகாக 10,000 வேக்கண்ட்டோ, 5,000 வேக்கண்ட்டோ, 3,000 வேக்கண்ட்டோ, 500 வேக்கண்ட்டோ வெளிப்படைத்தன்மையாக டிஎன்பிசி வந்து ஏன் இன்னும் அப்டேட் ஆக மாட்டாங்கன்னு ஒரு கேள்விக்குறி தான். இப்போ என்ன பிரச்சனைனா, ஆட்சியாளர்கள் எல்லாரும் இப்போ நான் கம்யூனிட்டி போஸ்ட்டோட போட்டிருப்பேன், ஒரு மாநாடாக அவ்வளோ ப்ராப்பராக நடத்துகிறாங்க, அவ்வளோ பஸ் விடுறாங்க, அவ்வளோ ப்ராப்பராக நடத்துகிறாங்க. அவங்களுடைய கருத்தை ஒன்றே ஒரு கருத்தை சொல்கிறதுக்காக ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பீச் கொடுக்குறாங்க. அதுக்கு அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக அத்தனை கோடி செலவழித்து பண்ணுறாங்க. இது ஸ்டூடெண்ட்ஸு லைஃப் விஷயம். அந்த எக்ஸாம் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ சென்னைக்கு அங்கனக்குள்ளே லாங்லேருந்து கொஞ்சம் சென்னைக்கு போகிறவங்கன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட பஸ்ஸுக்கு 1,500, அப் அண்ட் டவுன் 3,000 கூட எப்படி ஒருத்தர் போவாங்க. கண்டிப்பாக நம்ம குழந்தைய வச்சுருக்கலாம் எழுதுவாங்க. அப்போ ஒரு 5,000 செலவழிச்சு ரூமு அதுன்னு பார்த்தா ஒரு 10,000 செலவழிச்சா மட்டும்தான் அந்த மெயின் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். எங்கள் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் எழுத போனார். அது 1 வீக்காக நடக்கும். அப்போ நான் கூட போயிருந்தேன். அப்போ வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு வாரம் அவர் எக்ஸாம் சென்னை சென்டர் மட்டும் தான் போட்டாங்க. அப்போ அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 20,000 செலவாச்சு. அப்போ தான் நினச்சா ஒரு மெயின் எக்ஸாமை எழுதணும்னா எவ்வளோ பணம் தேவைப்படுது. அதனால் சென்டர்ஸ்லாம் இன்னும் நிறைய இவங்க வந்து பண்ணணும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெயின் தானே, கம்மியாக தானே இருக்காங்க, அப்போலாம் நினைக்கக்கூடாது. அங்கங்கே சென்டரை போட்டு நல்லா பிளான் பண்ணி கரெக்டாக நடத்தினா சூப்பராக அவங்க நல்ல மனநிலையோடு எழுதுவாங்க. இப்போ இவங்களுக்கான ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரெஷர் உச்சபட்சம் ரொம்ப பயங்கரமான ப்ரெஷர். அது ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க. ஏன்னா மெயின்ஸு ப்ரிலிம்ஸை தாண்டி மெயின்ஸ் இதுன்னா 50,000 வேக்கண்டா. இன்றைக்கி தமிழ்நாடு நியூஸ் ஃபுல்லாக சேனல் ஃபுல்லாக பாருங்கவே, ஃபுல்லாக இதே நியூஸ் தான். ரைட்டா, உங்களுக்கு இவ்வளோ கம்மியான பேருக்கு எக்ஸாம் நடத்த முடியலையே. இந்த நியூஸை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, அதர் ஸ்டேட்டு ஃபுல்லாக பார்ப்பாங்க. இப்போ உத்தரப்பிரதேசத்தில் ஒரு எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சு, பீகாரில் ஒன்று ஆயிடுச்சுன்னு நம்ம எப்படி தமிழ்நாடு நியூஸ் போடுறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற நியூஸில் எல்லா இந்தியா முழுக்க பார்ப்பாங்க. அப்போ என்ன நினைப்பாங்க, நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி நடத்துகிறோம் பார்த்தியா அப்படின்னு சொல்லி இருக்கோம். எல்லா பக்கம் குறைகள் இருக்கிறது தான், அது வேற விஷயம். ஆனால் நம்ம இவ்வளோ தூரம் இருந்து வெறும் கம்மியான கவுண்ட்டு, ஒரு காலாண்டு தேர்வு கூட ப்ராப்பராக நடக்குது. பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஒரு காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வு கூட அவ்வளோ ப்ராப்பராக நடத்திடுவாங்க. ஸோ இது ரொம்ப 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 வருத்தமான விஷயம். இது இவங்க திரும்ப மீண்டு நான் அடுத்த ஹால் டிக்கெட் எப்படி வருமோ, அடுத்த எக்ஸாம் எப்படி வருமோ, பாசிட்டிவாக நினச்சி படிக்கிறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மைண்ட் ப்ரெஷர்லேருந்து வெளியே வர்றதுக்கே அவங்களுக்கு 1 வாரம் ஆகும். அதுக்குள்ளே டக்குன்னு இன்னொரு எக்ஸாம் வச்சு இந்த கொஸ்டின் எப்படி வந்திருக்கும், அந்த கொஸ்டின் டஃப் ஆச்சுன்னா என்ன நினைப்பாங்க, அந்த கொஸ்டின் ஈஸியாக இருந்திருக்குன்னு நினைப்பாங்க. இந்த கொஸ்டின் இப்படி ஒரு சின்ன குழப்பம் இருக்கும் எல்லாருக்கிட்டையும். ஏன்னா ஒரு கொஸ்டின் ஸ்டாண்டர்டாக வரணும். இப்போ குரூப் 4 எழுதுறேன்னா ஒரு கொஸ்டின் எழுதுறேன்னா இல்லை அது ரத்து, அடுத்த வாரம் இன்னொரு கொஸ்டின் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இப்போ நிறைய பேர் பாதி பேர் எழுதிட்டு இருந்தாங்க, எழுதிட்டு இருக்கதான் எக்ஸாம் ரத்துன்னே தெரிய வந்துச்சு. அப்போ எப்படி வேணாலும் வந்திருக்கலாம். இதெல்லாம் ரொம்ப மன உளைச்சலுக்கான ஒரு விஷயம். இதை வந்து டிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மாற்றிக்கணும். ஏன்னா எக்ஸ்தலத்தில் டக்குன்னு வெளியிடுறாங்க, அது நல்லா இருக்கா, நாங்கள் நடத்த நல்லா இருக்கா, எல்லாமே கேட்குறீங்க. நீங்கள் ரியாலிட்டி அதான் சொல்லி, ஒரு மன்னன் எப்போது மக்களை சந்தித்து நேரடியாக ஒரு கருத்து கேட்குறாங்க, அவர் தான் மன்னன். அதான் மன்னருக்கு அழகுன்னு அர்த்தம். இது வரைக்கும் டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸை யாராவது எங்கேயாவது ஏதாவது இது பண்ணியிருக்காங்களா? இப்போ கூட எலெக்ஷன் டைம் பொதுவாக அரசியல் கட்சிகள் டிஎன்பிசி சார்ந்து அறிக்கை கொடுப்பாங்க. இப்போ எலெக்ஷன் டைம்னால நிறைய பேர் எல்லாரும் கொடுக்குறாங்க, ரைட் தான். இது குரூப் 4 நம்ம சிலபஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த சிலபஸ் அந்த கொஸ்டின் பேட்டர்னு 2 வருஷம் என்னன்னா நம்ம ஏதோ போராடிக்கிட்டே தான் இருக்கோம். வேகன்சிக்கு போராடுறதெல்லாம் 2வது பட்சம், கொஸ்டின் பேப்பருக்கு சிலபஸுக்கு போராடுறது தான். நம்ம கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கலைச்சொற்கள், 50,000 மரபு தகவல்கள், அது இதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நூலை நான் இதுக்கு சென்னைக்கு போயிருந்தேன்.
அங்கே போனோம்னா புக் ஸ்டாலுக்கு போயிருந்தா அவுட் சோர்ஸ் பைத்தியம் மாதிரி அப்படியே அலையிற மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய புக் கலெக்ட் பண்ணோம், சில புக் கிடைக்கல. அது இந்த புக் கலெக்ட் பண்ணோன்னா இதுதான் வருமா அப்படிங்கிறது தெரியாது. ஓகே ஓரளவுக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சமாளித்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம். நம்மள மாதிரி தங்கமானவங்க யாருமே இல்லை. இந்த சிலபஸ் உண்மையாகவே குரூப் 4 சிலபஸ் ஏன்டா படிக்கிறது தான் படிச்சுட்டு இருப்போம். அதான் உண்மை. இது ஆட்சியாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் யாராவது ஓட்டு கேட்டு ஒருத்தர் வரட்டும், வீட்டுக்கு வரட்டும். நான் எங்கள் அம்மாட்டெலாம் பேசிதான் வச்சுருக்கேன், நான் சொல்ல தான் போகிறேன். இத்தனை வருஷம் உங்களுக்கு பண்ண முடியல, ஒன்றும் இல்லை, எனக்கு எந்த கிளாரிஃபிகேஷன் வேணாம். நீங்கள் வந்து ரோடு போட்டீங்க, கோடு போட்டீங்க, அதெல்லாம் வேணாம். இந்த சிலபஸை ஒரு நிமிஷம் இதை பாருங்கள், இது என்ன ஏதாவது புரியுமா உங்களுக்கு, ஏதாவது தெரியுமான்னு கேட்கலான் இருக்கேன். ரைட், இதை என்ன, இது எப்படி அவுட் சோர்ஸ் உங்கள் பிள்ளைகளும் படிக்காதா? அவங்க பிள்ளை படிக்காது, அதனால் தைரியமாக இருப்பாங்க. சும்மா அவுட் சோர்ஸ்னு அது ஒரு குழப்பம். கொஸ்டின் பேட்டர்னில் தப்பாக வந்து எத்தனை மாணவர்கள் இறந்து போயிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா குரூப் 4 அந்த இது. ஸோ இன்னைக்கு ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணி, இந்த போராட்டம் வேகன்சிக்கான போராட்டம் இல்லை, இது எக்ஸாமை ஒழுங்காக நடத்துங்க, நாங்கள் எக்ஸாம் ஃபீஸ் கட்டியிருக்கோம், இப்போ எல்லாருக்கான பஸ் செலவு எல்லா செலவும் கொடுத்துருவாங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது தான். ஸோ அதனால தான் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்டு நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக, இது ஒற்றுமைங்கிறது தான் ஒரு விஷயம். நியாயத்துக்காக ஒற்றுமையாக இருங்க, தப்பே இல்லை. சட்டப்படி நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக இருந்திருக்கீங்க. அதில் ஒரு ஸ்டூடெண்ட் கூட பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேசினார். ஏன் சார் போலீஸ்காரங்க வந்து மிரட்டிட்டாங்க, அவர் கரெக்டாக சொல்கிறார். ஏன் சார் மிரட்டுறீங்க, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதா சார் நீங்கள் இருக்கீங்க, காவல்துறையோட வேலையாக அதுதான். நீங்களும் எக்ஸாம் எழுதி தான் வந்திருப்பீங்க, பாதுகாப்பு கொடுத்து எங்களுக்கான கோரிக்கை உள்ளே கொண்டு போகிறதா நீங்கள். ஸோ நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு தான் கொடுக்கணும் அழகாக பேசியிருப்பாங்க. லேடிஸ் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ வேதனை, அதை கரெக்டாக அந்த பேட்டியை கரெக்டாக கொடுத்தீங்க. அதாவது தேவையில்லாத இல்லாமல் கரெக்டாக, சார் இதனால் என்ன ப்ராப்ளம் தெரியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியர் கட்டாக எல்லாருமே சொன்னீங்க. எல்லா நியூஸ் சேனலும் கரெக்டான நேரத்தில் எல்லா நியூஸும் கரெக்டாக போட்டாங்க. ஏன்னா இதுதான் எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம். ரைட்டா, அது நல்லதோ கெட்டதோ, ஆனால் கரெக்டாக இதில் ஒற்றுமையாக இருந்து எல்லா பக்கமும் கரெக்டான பதிவு வந்துச்சு. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் அடுத்த கட்டமாக தைரியமாக நீங்கள் படிங்க. ஏன்னா அதை தாண்டி ஒன்றும் சொல்ல முடியாது, தைரியமாக படிங்க. பட்டு நம்ம எத்தனை வருஷம் இப்படியே போராடிட்டு இருக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் தெரியல. நல்ல உறுப்பினர்கள், நல்ல ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகளை, நல்ல எக்ஸாம் சென்டரு, நல்ல கொஸ்டின் பேப்பர், நல்ல சிலபஸ்ன்னு இப்படி அழகாக ப்ராப்பராக நடத்தினா மட்டும்தான் மாணவர்கள் மத்தியில், மாணவிகள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். இது ஆளுங்கட்சியோ இல்லை எதிர்கட்சிகளோ எல்லா கட்சிகளும் தெரிஞ்சுக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கட்சி இருப்பீங்க. இந்த 50 கட்சிகளும் தெரிஞ்சுக்காங்க. டிஎன்பி ஸ்டூடெண்ட் 20 லட்சம் பேர் இருந்தவங்க இப்போ 7 லட்சம் 8 லட்சம் பேர் தான் எழுதுறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நீங்களே நிறைய போட்டு குழப்பி ஃபில்டர் பண்ணி எல்லாம் வேலைக்கு போ, பிரைவேட்டில் வேலை பாருன்னு எல்லாத்தையும் களைச்சி விட்டீங்க. அப்போ எல்லாம் மனசு உடஞ்சி இந்த ஃபீல்டை விட்டு வெளியே போகாமல் ஒரு 7-8 லட்சம் பேர் இருக்காங்க, 10 லட்சம் பேர் வரைக்கும் இருக்காங்க. அந்த 10 லட்சம் பேர் நீங்கள் சாதாரண இடம் விட்டுறாதீங்க, அதை குறைத்து மதிப்பிடாதுங்க. ஏன்னா மாணவ மாணவிகளை குறைச்சி மதிப்பிடாதீங்க. அவங்கள்ட்ட நீங்கள் என்ன கடைசி நேரத்தில் அது பண்ணி மேஜிக் பண்ணி மாயம் பண்ணி அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ரொம்ப தெளிவானவங்க. நல்லா கேளுங்க, ஒரு புக்கு 2 புக்கு இல்லை, 50 புக்குகளை அடித்து ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி படிச்சுட்டு நல்லா கேளுங்க. இப்போ ஒரு டிஎன்பி ஸ்டூடெண்ட்டை ஒரு சட்டசபையில் விட்டு பாருங்க, இப்போ பேப்பர் இல்லாமல் பேசக்கூடியவங்க, பேப்பர் வச்சு பார்த்து பேசக்கூடியவங்க இல்லை, அக்யூரேட் டேட்டாவோட பேப்பர் இல்லாமல் பேசக்கூடிய அவ்வளவு நாலேஜ் உள்ளவங்களை நம்ம ஓகே நம்ம வந்து ஏதாவது வாக்குறுதி கொடுத்துருவோம், இது பண்ணிடுவோம், அது பண்ணி எந்த கட்சிக்காரங்க, நான் சொல்றது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் இல்லை எதிர்கட்சியாக இருக்கட்டும் வரப்போகிற கட்சியாக இருக்கட்டும் யாராவனா இருக்கட்டும், எந்த கட்சிக்காரவங்களும் குறைத்து மட்டும் மதிப்பிடாதீங்க. டிஎன்பிசி பக்கம் தயவு செய்து எல்லா எம்எல்ஏ மினிஸ்டர்ஸு ஒரு முறை டிஎன்பிசியை ஃபோக்கஸ் பண்ணுங்க. கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க சிறப்பாக பண்ணுறீங்க, மாநாடு நடத்துறீங்க சிறப்பாக பண்ணுறீங்க, ஆய்வுக்கு போகிறீங்க, ரேஷன் கடையில் காசு கொடுக்குறீங்க, கரும்பு கொடுக்குறீங்க, எல்லாம் 1000 இருக்கலாம், எதிர்கட்சி சண்டை போடுறீங்க, ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வரதை பற்றி ஸ்டேட் கவர்மெண்ட் பேசுகிறீங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் எல்லாம் நீங்கள் பேசிட்டே இருக்கீங்க. டிஎன்பிசி பக்கமும் ஒரு ஃபோக்கஸ் பண்ணுங்க. அரசு நடக்கணும்னா, மக்களுக்கு நலத்திட்டங்கள் போனோம்னா இந்த அரசு ஊழியர்கள் தான் மிக மிக முக்கியமான ஒருத்தவங்க. அவங்களுக்கு நடத்துகிற தேர்வாணையத்தை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபோக்கஸ் பண்ணி என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. அந்த சிலபஸ் எடுத்து பார்த்து, தமிழ்நாடு ஸ்கூல் புக்கே விற்கல, இதில் பார்த்தீங்கன்னா ஒழுங்காகவே விற்கல. இதில் நம்ம புக் ஸ்டால் போயிருக்கும்போது ரொம்ப கூட்டம் பெருசாக இல்லை, அது லைட்டாக பேருக்கு தான் வித்துக்கிட்டு இருந்துச்சு. வேறு வழி இல்லாமல் அதில் ஒரு 40% 50% வரனால வேறு வழி இல்லாமல் கொஞ்சம் வாங்கிட்டு இருந்தான். தமிழ்நாடு அரசு புத்தகத்தை தாண்டி வெளியே போகுதுங்கிற அந்த ஸ்டூடெண்ட் மைண்ட் செட்டாலேயே பாதி பேர் இதில் வந்து ரொம்ப வெக்ஸாகி தான் படிச்சு. இப்போ யாராவது திருப்தியாக படிக்கணும் ஒருத்தர் சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க திருப்தியாக நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க. அப்படி யாருமே இருக்க முடியாது. ஆங்கில மாணவர்களும் தமிழ் மாணவர்களும் சரிசமப்படுத்துகிறோங்கிற ஒரு பேரில் அது வந்து குழப்பத்தை தான் உண்டாயிருக்கு. ஏன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கொஸ்டின் நீங்கள் பாருங்க. இப்போ டிஎன்பிசியில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், டிஎன்பிசி ஒருவேளை யாராவது ஒருத்தர் வீடியோ பார்த்தாலோ அல்லது ஆட்சியாளர் பார்த்தீங்கன்னா நல்லா கேளுங்க, கொஸ்டின் பேப்பரை அழகாக படித்து, இப்போ நானும் இன்னொன்று சொல்கிறேன், அங்கே புக் ஸ்டாலில் நானும் சார் பேசிட்டு இருந்தோம்,
டிஎன்பிசி கூட இவ்வளோ பெரிய புக்கை வெளியிடுங்க. 80,000 பக்கம் கொண்ட புக்கு, 80,000 பக்கத்தை வச்சுக்கோங்க, கொண்டு ஒரு புத்தகத்தை கூட கொடுங்க, அடித்து படிச்சுட்டு வரும். உங்களுக்கு தேவை படித்தவங்க தானே வேணும். பிஜிடிஆர்பியில் பிஜி எக்ஸாமு கிட்டத்தட்ட 60,000 சம்பளம் வாங்க போகிறவங்க, +1 +2 பாடம் எடுக்க போகிறவங்களுக்கு சிங்கிள் எக்ஸாமில் கரெக்டாக அங்கே டக்குன்னு வச்சு வேக்கண்டை போட்டு கவுன்சிலிங்கை நடத்த அடுத்து ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டு போயிட்டுறாங்க. புரியுது உங்களுக்கு? இங்கே நமக்கு வந்து ஒரு குரூப் 4ல் நீங்கள் நல்லா ஒரு குரூப் 4 ஒரு குரூப் 2ல் நம்ம பாஸ் ஆனோம்னா அந்த நிலை இந்த நிலைன்னு எழுதி கடைசியில் அதை எழுதி அங்கே போய் இங்கே வந்து என்னமோ பெரிய ப்ராசஸ் மாதிரி ஒரு 1.5 வருஷம் கனவுகள் மாதிரி பெரிய ஒரு கனவு மாதிரி என்ன பண்ணிடணும், பெரிய விஷயமா இருக்குது. இல்லாட்டி எங்களுக்கு ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டோமா, எங்களுக்கு மாதம் மாதம் ஒரு உதவித்தொகை கொடுங்க, 5,000 ரூபா கொடுங்க, நாங்கள் மெயின்ஸ் என்னைக்கு நடத்துங்க, மாதம் மாதம் அந்த 5,000 ரூபா கொடுங்க, நாங்கள் தகுதியானவங்க தானே, மாதம் மாதம் 5,000 ரூபா கொடுங்க, நாங்கள் படித்து இது பண்ணுறோம். புரியுது உங்களுக்கு? ஆனால் காலங்களை அதிகப்படுத்தி ஒரு 400-500 போஸ்ட்டை வந்து ஒரு பிரம்மாண்ட விழா வச்சு கொடுக்கறது பெரிய விஷயமே இல்லை. இத்தனை லட்சம் பேரில் கிடைச்சவங்களை மட்டும் பார்க்காதீங்க. 1000 பேர் 2000 பேர் நீங்கள் இப்போ நான் தான் ஒரு அரசியல்வாதி, நான் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன், அந்த பையன் நீங்கள் நினைக்கிறீங்களாக்க அந்த பையன் அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக போட மாட்டார். அவர் ரொம்ப வேதனைப்பட்டு வேற அது வந்து கம்பல்சரி ரூல்ஸால் வாங்கியிருப்பார். அவருக்கு எப்போ திருப்தியாக வாங்குவார்னா அவரை மாதிரி கூட நண்பர்கள் நிறைய பேர் படிக்கிறாங்க, அந்த நண்பர்கள் எல்லாரும் வேலைக்கு போகணும், நிறைய வேக்கன்சி இருந்து எல்லாரும் வேலைக்கு போகணும், எல்லாம் நல்லா இருக்குது, கரெக்டாக டிஎன்பி சிஸ்டம் நல்லா இருக்குது, எக்ஸாம் கூடிய வரையில் ரிசல்ட் வருது, எல்லாம் இருந்தாலும் ஏதோ ஒரு குழப்பம் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த டிஎன்பிசின்னு தட்டுனா ஏதாவது ஒரு நியூஸ் வந்துகிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் ப்ராப்பராக டக்குன்னு நடத்தி டக்குன்னு ரிசல்ட்டை போட்டு அடித்து அப்பாயின்மெண்ட்டை கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களை மன்னனாக ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி இல்லைன்னா அது பேருக்கு தான் வாங்குவாங்க. வீட்டில் போய் இவர் தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு, எனக்கு இந்த கட்சி தான் கொடுத்துச்சு, நாளைக்கு இன்னொரு கட்சி கூட வரட்டும், அந்த கட்சி தான் கொடுத்துச்சுங்கிறக்காகலாம் இருந்துட மாட்டாங்க. அவங்க மனவேதனை இல்லாமல் மன திருப்தியோடு அவங்களுக்கு பணி நியமனம் கொடுத்தீங்கன்னா அவங்க எழுதுனாங்க தான் எல்லாமே. புரியாதீங்க? ஏன்னா கடைசி நேரத்தில் ஒரு மாயாஜாலம் பண்ணியெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப தெளிவாயிட்டாங்க, ரொம்ப தெளிவாயிட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஆட்சியாளர்கள் பக்கம் டிஎன்பிசியை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அங்கே இருக்கிற உறுப்பினர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள், உள்ளே போங்க. அது ஒரு தனி அமைப்பு தான், பட் இருந்தாலும் ஃபண்டு டிஎன்பிசி இருந்து கொடுக்குறீங்க, நாங்கள் எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறோம், அங்கே இருக்கிற சம்பளம்லாம் நீங்கள் தானே கொடுக்குறீங்க, தமிழ்நாடு அரசு தானே கொடுக்குறோம். அப்போ அந்த தேர்வாணையம் சரியாக நடக்கணும். இன்றைக்கி இவ்வளோ பெரிய நியூஸ் ஆச்சு, இந்த பாருங்க என்னென்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ஒரு 9,000 பேருக்கு எக்ஸாம் நடத்த முடியலையா அப்படின்னு கேட்குறாங்கல்ல. இப்போ இதை எப்படி சரி பண்ண போகிறீங்க? அடுத்த எக்ஸாம் பண்ணணும்னா சரி பண்ணியெல்லாம் நினைக்கிறீங்க. பட் இதனால் ஏற்பட்ட பாதிப்பு இன்னைக்கு எவ்வளோ பேர் இன்னைக்கு புலம்பியிருப்பாங்க, வருத்தப்பட்டிருப்பாங்க, பேரண்ட்ஸ் இங்கேருந்து பார்த்து அழுதுருப்பாங்க. அந்த எக்ஸாம் ஹாலுக்கு போனவங்களுக்கு, அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்தவங்களுக்கு ஒருவேளை நல்லா இருந்து வெளியே வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னு அந்த வருத்தம் எவ்வளோ மோசமான வருத்தமாக இருந்திருக்கும். அடுத்த கொஸ்டினை பார்க்கும்போது ஐயோ அதுக்கு அதுவே பரவாயில்ல அதுன்னு பார்த்தா எப்படி இருக்கும்? இதெல்லாம் நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்கள். ஒரு சைக்காலஜியாக ஒருத்தருடைய மனநிலையை புரிஞ்சுக்காங்க. இன்னும் போராடி அலைஞ்சு திரிஞ்சு இந்த அரசு வேலையை வாங்குறதுக்கு பேசாமல் உட்காந்து ஒரு பானிபூரி கடையை போட்டலாங்கிற நிலைமையை எங்களுக்கு உருவாக்காதீங்க. படித்து கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு அந்த ரெகக்னைசனே கிடையாது. ஒரு நலத்திட்டங்களில் மாதம் 1000 ரூபா கொடுக்குறீங்கல்ல ரேஷன்கள், அங்கே கூட கரெக்டாக ப்ராப்பர் லைனில் நிப்பாட்டி டோக்கன் கொடுத்து நம்பர் கொடுத்து கரெக்டாக கொடுக்குறீங்க. இவ்வளோ படிச்சிருந்து நாங்கள் வர்றோம் வைக்கிறோம், ஒரு எக்ஸாம் ஹாலுக்கு வரோம் வைக்கிறோம்னா, அதே மாதிரி நான் அவரோட மெயின்ஸ் எழுதும்போது பார்வதிஸ் காலேஜ் எழுதியிருந்தோம், நம்பர் மாற்றிலாம் வந்து ஒரு முறை கொடுத்து விட்டாங்க. நிறையா சென்டரில் அப்படி நடந்துச்சு. நான் கொடுத்து நான் எழுத ஆரம்பிச்சுட்டு அதுக்குள்ள அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி அது பெரிய ஒரு குழப்பத்தையே உண்டாக்குச்சு. அது எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. அப்போ என்னன்னா எப்போ பார்த்தாலும் அந்த குழப்பம், ஏன்னா அது எதிரோ ஒரு காரணம் இருக்குது, அது என்ன காரணங்கிறது தெரியாது, ஏன்னா ஆதாரம் இல்லாமல் நம்ம சொல்லிட முடியாது. பட் இதை சரி பண்ணிக்காங்க. அரசு ஊழியர்களாக இருக்கிற நீங்கள் எக்ஸாம் நடத்தினா உங்களுக்கு மாத சம்பளம் வரப்போகுது. ஆட்சியாளர்கள் இருக்கிற நீங்கள் நிறைய வேக்கன்சியை போட்டு ஃபுல் பண்ணி பொருளாதாரத்தில் எல்லாரையும் நல்லா முன்னேற்ற, ஒரு ஊருக்கு ஒரு 100 பேர் குடும்பம் இருக்காங்கன்னா ஒரு 20 குடும்பமாவது கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருந்தால் அந்த ஊரே முன்னேறின மணிக்கு தான். அப்படி நிறைய வேக்கன்சியை போட்டால் உங்களை ஒரு நல்ல ஒரு மன்னனாக தேர்ந்தெடுப்பாங்க. இவ்வளோ சிம்பிள் கான்செப்ட். இதை விட்டுட்டு நீங்கள் கடைசி நேரத்தில் சமாளிச்சிடலாம், அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம்னு நினைக்காதீங்க. இந்த எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறனால மட்டும்தான் நிறைய ரியாக்ஷன் கொடுப்பீங்க, எங்களுக்கு ரெஸ்பெக்ட் அதிகமாக கொடுப்பீங்க, அது நல்லா தெரியும். கடந்த குரூப் 4ல் சென்னையில் ரோட்டில் இறங்கி போராடினது, அங்கே நாம் தமிழர் கட்சி இறங்கல, அங்கே கொஞ்சம் ஒரு போராட்டம் பண்ணணும், ஏதோ ஒரு விதத்தில் டிஎன்பிசிக்கு அது கேட்குமா நிறைய விஷயம் சொல்லி பார்த்தோம். கடைசியில் நாங்கள் மாறினதான் மிச்சம். இந்த நாங்கள் அவுட் சோர்ஸ் நடத்திட்டு இருக்கோம்ல, வெறுப்போடு தான் நடத்திட்டு இருக்கோம், பிடிச்ச மாதிரி. ஏன்னா உங்களை படிக்க வைக்கணும்ல, பிடிச்ச மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ ஸ்பைரலு, எவ்வளோ மெட்டீரியலு, இவ்வளவு ஒரு 6,000 ரூபா 8,000 ரூபா இருந்தால் தான் ஒரு சாதாரண நீங்கள் சொல்கிறீங்களே எல்லாரும் சமம் அப்படிங்கிறீங்களே, மெட்டீரியல் வாங்குறதுக்கே நிறைய பேர்ட்ட காசு இல்லை, ரொம்ப கஷ்டம். இப்போ ஸ்கூல் புக்குன்னு மட்டும் சிலபஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்காங்கவே, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? அழகாக படிக்க போகிறாங்க, படித்து செல்ஃபாக கூட படிக்கட்டும், நாங்கள் கோச்சிங் சென்டர் கூட வேணாம், அவங்களே செல்ஃபாக கூட படிக்கட்டும். நல்லா படிச்சுட்டு எக்ஸாம் வைக்க போகிறீங்க, கரெக்டான ஆளை தேர்ந்தெடுக்க போகிறீங்க, அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறீங்க, வேலையை கொடுக்க போகிறீங்க.
இப்போ இந்த கலை சொற்கள், இந்த மரபு தகவல்கள், மரபு தொடர், இந்த பழமொழின்னு இப்போ இது எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டா மட்டும் இங்கே யாராவது புரிஞ்சு படிக்கிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் ஐஏஎஸ் படித்த அதிகாரிகள் தானே சிலபஸ் ஃப்ரேம் பண்ணவங்க. நீங்கள் 2.5 லட்சம் வேர்டை நீங்கள் படிங்க. நீங்கள் ஓப்பன் டாக்கில் வந்து நில்லுங்க. உங்கள்கிட்ட ஒரு 20 வார்த்தையை கேட்போம். உங்களால் சொல்ல முடியுமா? யூபிஎஸ்சி படிக்கிறவன்ட்ட கூட கேளுங்க. அவ்வளோனால யாராலையும் சொல்லவே முடியாது. மொட்டை மனப்படம் போட்டு ஷார்ட்கட் போட்டு நீங்கள் பாருங்கள், எல்லா யூடியூபர்ஸ் கூட பாருங்கள், ஷார்ட்கட் போட்டு அந்த அந்த ஆங்கிலத்தை ஆங்கிலமாகவும் தமிழாகவும் படிக்கிறது இல்லை. ஏதோ ஒரு ஷார்ட்கட்டை போட்டு மொட்டை மனப்படம் பண்ணிட்டு தான் இருக்கும். அதனால தமிழும் வளராது, ஆங்கிலம் வளராது. அது புரிஞ்சுக்காங்க. தமிழை வளர்க்குறோன்னு எங்களை ஓலைச்சுவடிக்கு கொண்டு போனதான் மிச்சமே தவிர அட்வான்ஸ்டு டெக்னாலஜி கொண்டு போக ஒரு இது இல்லை. சயின்ஸை கூட 10 கொஸ்டின் சேர்த்து கேளுங்க. அதுக்காக தேவையில்லாத என்ன சார் இப்போ இந்த தேர்வு ரத்துக்கு இப்போ சிலபஸை பற்றி பேசுறீங்கன்னா நடக்கிற அடுத்து இந்த எக்ஸாம் நடக்க போதில் அது ஒரு தலைவலி இருக்குது. அதான் முன்கூட்டியே சொல்கிறேன். என்ன சார் ஆரம்பத்தில் சொல்கிறீங்க? எப்போ நீங்கள் நல்லா கேட்டுக்காங்க, குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், அடுத்து வர குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம் அட்டவணையில் பாருங்கள் வேக்கன்ட் எவ்வளோன்னு போடலை. ஏன்னா டிஎன்பிசி அப்பெல்லாம் வெளியிடாது. அப்புறம் வேக்கன்சியை சொல்லிக்கிறோம், திடீர்னு வரும் குரூப் 2 100 வேக்கன்ட் நடத்த போகிறோம் உங்களுக்கு, அப்புறம் அடிஷ்னலாக 63 வேக்கன்ட் ஆட் பண்ணுறோம், 163 பேரை செட்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு வரும். அப்படியே மனசு கஷ்டப்பட்டு ஒரு வருஷம் பட்டு பொக்குன்னு போயிடும். எலெக்ஷனுக்குள்ளே வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணுங்க. வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணி உங்கள் பலத்தை காமிங்க. இப்போ நான் இருக்கேன்னா, நான் ஒரு கேண்டிடேட்னு வச்சுக்கேன், என் தெருக்குள்ளே நான் கேண்டிடேட்டாக நிற்கிறேன்னா என்னுடைய பலத்தை காமிக்கணும். என்னுடைய திட்டமிடுதலை நான் கரெக்டாக கொடுக்கணும். என்னை வாக்களிங்க, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு அடுத்து சார் நான் பாருங்க அப்படிங்கிறது கிடையாது. என்ன திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாத்தையும் மைனூட்டாக நான் ஸ்டூடெண்ட் ஆங்கிலே என்ன எடுத்துக்காங்க, என் மனசில் படுறதை இப்போ நான் பேசிகிட்டு இருக்கோம். எல்லாரும் மைனூட்டாக வாட்ச் பண்ணுறாங்க. எல்லாரும் தெரியும். கடைசி நேரத்தில் யாரையும் மடைமாட்டி திசை திருப்பி விடலான்னு நினச்சி பார்த்துறாங்க. அது எல்லாருக்குமே தோல்வி தான். அதை நல்லா புரிஞ்சுக்காங்க. ஸோ எந்த கட்சியாக இருக்கட்டும் டிஎன்பிசி பக்கம் ஒரு பார்வை வச்சுக்காங்க. நீங்கள் சிலபஸ்ஸு, கொஸ்டின் பேப்பரு, கரெக்டாக எக்ஸாம் நடத்துறது, கரெக்டாக ரிசல்ட் போடுறது, பணி நியமனையை சீக்கிரம் கொடுக்குறது, பணி நியமனத்தை சீக்கிரம் கொடுக்கணும். இந்த 5 விஷயத்தை ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா இன்னும் காலகாலத்துக்கு டிஎன்பிசி போர்டும் பக்காவாக இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸும் நம்பிக்கையோட படிப்பாங்க, மக்கள் மனதிலும் ஒரு நல்லது இருக்கும். இந்த 5ல் 5 குறைபாடாக தான் இருந்துச்சுன்னா காலம் முழுக்க நாங்கள் ரோட்டில் இறங்கி போராடிட்டு தான் இருப்போம். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கறது நடக்காது. கண்டிப்பான முறையில் நடக்கவே நடக்காது. எங்களை சாதாரணமாக நினச்சிடுறீங்க. இப்போ நான் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் ஒய்ஃபு, எங்கள் அண்ணன், என் தம்பி, என் சித்தப்பா, எங்கள் மாமா, எங்கள் பெரிய மாமா, சின்னவன் 10 பேர் இருக்கான் என் குடும்பத்தில். என்னையை தாண்டியா 10 பேர் என்னை மீறிடுவாங்க? ஏன் நலனை விடவா அவங்களுக்கு மற்றவங்க நலன் முக்கியமாக போயிடும். ஏன் 10 பேர் இருக்காங்க, நல்ல மைண்டில் வச்சுக்காங்க. இப்படி தான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் யோசிப்பாங்க. அப்பாவும் அம்மாவும் அம்மா நான் பாதிக்கப்படுறேம்மா இப்படிமான்னு சொல்லும்போது நீ பாதிச்சா போடா, நீ எக்கடி விட்டு போடா, எனக்கு அவர்தே முக்கியம்னு எந்த அப்பா அம்மாவும் எந்த அக்கா தங்கச்சியும் எந்த மாமி மச்சனும் சித்தப்பனும் போக மாட்டாங்க. நான் தனக்கு பாதிப்புனா அந்த குடும்பமே ஒன்று சொல்லி கேட்கும். அப்போ நாங்கள் சொன்ன எங்கள் குடும்பம் கேட்கும். அதை எல்லா ஆட்சியாளர்களும் மைண்டில் வச்சுக்காங்க. ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்கட்டும், கட்சிக்காரங்களாக இருக்கட்டும், யாரை வேணா எடுத்துக்காங்க. இதெல்லாம் மைண்டில் வச்சுக்காங்க எல்லாரும். இந்த வீடியோ கண்டிப்பான முறையில் யாராவது எங்கேயா பார்ப்பீங்க. இதில் சொன்ன லாஜிக்கு உங்களுக்கு நல்லதான் சொல்லியிருக்கோம். சரியா இருந்தால் எல்லாம் சரியா இருக்கும், தப்பாக இருந்தால் அது தப்பாக தான் இருக்கும். அது உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். புரியுது உங்களுக்கு? ஸோ அதனால் தயவுசெய்து தேர்வை அடுத்த முறை நடத்தும் போது சரியான முறையில் நடத்துங்க. 1. 2வது இன்னும் அதை இன்னும் அதில் நிறைய சிஸ்டமேட்டிக்காக மாற்ற வேண்டியது இருக்குது. அது யாராவது ஒருத்தர் வந்து சரி பண்ணிடுவாங்களா, ஏதாவது ஒன்று நடந்துருமா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். கனவோடு தான் இருக்கும். அப்படி ஒருத்தர் வருவார் கண்டிப்பாக. இந்த கேஜிஎஃப் படத்தில் வந்த மாதிரி யாராவது ஒரு நல்ல ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து நிறைய சீர்திருத்தம் பண்ணி பக்காவாக ஒரு வருஷம் இந்த அறநிலையத்துறை எக்ஸாம்ல நடக்கிறது இல்லை. அதெல்லாம் எங்கே காணாமல் போச்சுன்னே தெரியல. வெறும் 7 எக்ஸாம் 8 எக்ஸாம் நடத்துறீங்க. 26 எக்ஸாம் 30 எக்ஸாம் நடத்த வேண்டிய இடத்துல 8 எக்ஸாம் நடத்துறீங்க. அதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. யாராவது ஒருத்தர் வந்து இதை தரமாக எல்லாத்தையும் சரி பண்ணி பக்காவாக பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற ஏக்கத்தோடு தான் மாணவர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் சும்மா வயிற்றில் ஈரத்துணி கட்டிட்டு படிச்சுட்டு இருக்காங்க. நல்லா கேட்டுக்காங்க. பசியும் பட்னியுமா கிடந்து மரத்தடியில் உட்காந்து படிக்கிறவங்க யாரும் இங்கே சொகுசாக ஏசியில் உட்காந்து படிக்கிறவங்க இல்லை. ஆனால் லைப்ரரியில் நல்ல வசதி செஞ்சு கொடுத்துருக்கீங்க, நிறையா பக்கம் படிக்கிறதுக்குலாம் செஞ்சு கொடுத்துருக்கீங்க. பட் படித்தாலும் அங்கே என்ன அவுட்புட்டு, கொஸ்டின் பேப்பரில் என்ன இருக்குது சூழல், ஒரு 10-20 கொஸ்டின் வெளியே எங்கேருந்து வேணால் வரும். லக்கு இருக்கிறவங்க பாஸ் ஆகிக்கலாம். இந்த லக்குங்கிற வார்த்தையை சொல்லவே வெக்கமாக இருக்குது. இப்படி ஒரு சூழல் இருக்கலாமா? ஒரு சிலபஸ்னா படித்தோம்னா நீங்கள் ரயில்வே யூபிஎஸ்சி கூட எடுங்க, ஒரு சிலபஸ்னா சிலபஸ் தான், என்சிஆர்டினா என்சிஆர்டி தான், ஒரு புக்குனா புக்கு தான். அது சும்மாலாம் போக மாட்டாங்க. கரெக்டாக நல்லா படித்து நல்ல அறிவாளி வேணும்னா கரெக்டாக ஸ்ட்ரக்சர் இருக்கும். இங்கே அந்த ஸ்ட்ரக்சரே எதுவுமே இல்லை. என்னத்தையோ ஒன்று மாட்டு வண்டிய சக்கரம் இல்லாமல் ஓடிட்டு இருக்கு பாருங்க, அது மாதிரி தான் எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஊர்கா வேக்கண்ட்டு தான் என்னை பொறுத்தளவுக்கு. இந்த குரூப் 2ல் இருக்கிறதே கொஞ்சோன்னு ஊர்கா வேக்கண்ட்டு.
அந்த ஊர்காவையும் எங்களுக்கு சரியாக கொடுக்காதனால தான் இங்கே ரோட்டில் இறங்கி போராட வேண்டியதாக இருந்துச்சு. இந்த தேர்வு ரத்தானதுக்கு மாணவர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிடுறோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ஸ்ட்ராங்லி கரெக்டாக எல்லா வீடியோவும் பார்த்தேன், எல்லா வீடியோவும் ஒவ்வொன்றும் பார்த்தேன். ஏன்னா நீ சென்னையில் இது நடக்குது, நான் இங்கே இருக்கேன் மதுரையில் இருக்கனால எல்லாம் பார்க்கும்போது ஓகே கிளாரிட்டி புரிஞ்சுச்சு. ரைட், கரெக்டான விஷயத்த பேசுகிறீங்க. ஒருத்தர் கூட அநாகரிகமாவோ சட்ட விதிமுறைப்படி மீறி கூட பேசலை. நியாயமாக உங்கள் குரலை சூப்பராக கொடுத்துருக்கீங்க. எல்லாரும் தெளிவாக பேசுகிறீங்க. ஸோ அப்ரிஷியேட் டு ஆல். உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இந்த பெர்ஃபெக்டாக இருக்கீங்க. இது மாதிரி எது நடந்தாலும் தைரியமாக பேசுங்க, தைரியமாக பேட்டி கொடுங்க, உட்காருங்க, எதுனாலும் கேளுங்க, தப்பு கிடையாது. இதில் எந்த வித தவறும் கிடையாது. எந்த வித விவசாயிக்கு பிரச்சனை விவசாயி ரோட்டில் உட்காந்து தான் கேட்பாரு. புரியுது உங்களுக்கு? அதே மாதிரி தான் நம்மளும் ஒரு விவசாயி தான். இந்த இதில் நம்ம நல்லது செய்ய போகிறோம். பெரிய சம்பளம் இல்லை, திரும்பவும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்காங்க. பெரிய சம்பளம்லாம் பெரிய சம்பாதிக்கலாம் போல, நல்லது செய்ய தான் போகிறோம். அதனால நமக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ரைட்டா? உங்களுக்கு நல்லது பண்ணால் நீங்கள் நல்லது பண்ணுங்க, இல்லாட்டினா உங்கள் ஸ்டைலில் நீங்கள் காமிச்சு விட்ருங்க. அதுதான் நான் எப்பயுமே சொல்லுவோம். இப்போ நல்லா இருக்கேன்னா ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், எனக்கு சரின்னு பட்டுச்சு நல்லதுன்னு பட்டுச்சுன்னா நல்லது தான், தப்புன்னு படிச்சுன்னா தப்பு தான். அதுதான், அது யாராக இருந்தாலும் சரி. ரைட்டா உங்களுக்கு? ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. கவலைப்படாதீங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அடுத்து படிங்க, தயவு செய்து படிச்சிருங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். எந்த நம்பிக்கையில் சார் நாங்கள் படிக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஒரு சில பேர் படிப்பாங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கீங்க. கரெக்டாக படித்து கரெக்டாக ஹால் டிக்கெட் வந்து கரெக்டாக அடுத்து நடத்திடுவாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம், நம்புகிறோம். கரெக்டாக எழுதிருங்க, எழுதி போஸ்டிங் போகிறதுக்கான வேலையை பாருங்கள். ஏன்னா அடுத்து எலெக்ஷன் மேலான்னு ஒன்று வரப்போகுது. அந்த தேர்தல் மேலாலாம் உங்களெலாம் யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க. அந்த தேர்தல் மேலால் அவங்களுடைய பதவியை பிடிக்கணும், கட்சி மக்கள் அப்படின்ட்டு போயிடுவாங்க எல்லாரும். ஸோ நமக்கு வந்து அதுதான் ஒரு, இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பின்னாடி அடுத்த 5 வருஷம் நமக்கு எப்படின்னா, இந்த வருஷம் ஏதோ குரூப் 4 இருக்குன்னு இருக்காங்க. அடுத்த அந்த 5 வருஷம் எப்படி இருக்குன்னு தெரியாது. யார் ஆட்சி, ஆளுங்கட்சி வரப்போதா, எதிர்கட்சி வரப்போதா, புதிய கட்சி வரப்போதா நமக்கு தெரியாது. எந்த கட்சி வந்தாலும் அடுத்த 5 வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு கூட தெரியாது. அதனால் உங்களுக்கு மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக படிங்க, கரெக்டாக எக்ஸாம் எழுதுங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். பாசிட்டிவாக இருங்க. ஸோ தேங்க்யூ டு ஆல். உங்களுக்கு சொன்ன விஷயம் எல்லாம் புரிஞ்சிருக்கும், மாணவர்களுக்கும் புரிஞ்சிருக்கும், டிஎன்பிசி போர்டுக்கும் புரிஞ்சிருக்கும், ஆட்சியாளருக்கும் புரிஞ்சிருக்கும். கேட்குறாங்க, கேட்கல, சொல்ல வேண்டியது நம்ம கடமை. ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.